பிறந்து வள்ளலாய் வாழ்ந்து கடவுளாய் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மண்ணின் மைந்தன், மக்கள் கலைஞன், சங்கம் வளர்த்த மதுரை தந்த தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவர் 1952ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் வாழ்ந்தது என்னமோ 71 வருஷம் மட்டும்தான். தமிழ்நாட்டில் சினிமா இருக்கிற வர, அரசியல் நடக்கிற வர இவருடைய பெயரும் இவர் செய்த சாதனைகளும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதன் மக்கள் கொண்டாடும் கேப்டன் விஜயகாந்தா மாறின ஒரு வரலாறை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசாங்கம் செய்ய வேண்டிய உதவி எல்லாத்தையுமே தனி மனிதனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றம் மூலியமா செய்து முடித்திருக்கிறாரு. ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பொதுமக்களிடையே ஆதரவு அதிகமா இருந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் போல வருமாப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதனால ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு அரசியல்வாதிகளால நிறைய எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எரிச்சலையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை அப்பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்களிடையிலும் சரி, அதாவது திரைப்பட வட்டாரத்திலும் சரி ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு. அதனால அவரை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நிறைய பேர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நடிகரும் தயாரிப்பாளருமான ஜெயபிரகாஷ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு எந்த ஒரு திரைப்பட வாய்ப்பும் இல்லாம இருக்கும் பொழுது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்காரு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் அவரை சந்திக்கும் போது அவருக்கு ஒரு அன்பா ஒரு கட்டளை இடுறாரு. நீ என்னைய வச்சு ஒரு படம் எடு, என்ன கதையா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக அதை நான் நடிச்சு தரேன். இந்த படத்துக்காக நீ எந்த ஒரு பணமும் எனக்கு தர வேண்டாம், அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த படத்தை நீ நல்லபடியா எடுத்து முடிச்சு அதை தியேட்டர்ல நீ வெளியிடுவல்ல, அப்போ வெளியிடும் பொழுது இந்த படம் ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுல உனக்கு நிறைய பணம் வரும், அப்போ நீ எனக்கான சம்பளத்தை தந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நிறைஞ்ச மனசு. இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போ நிறைய மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் 12 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று சோறு தண்ணி இல்லாம எல்லா ரசிகர்களுக்கூடையுமே போட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் அவரு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கிறாரு. ஒரு ரசிகனை ரசிக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும். இந்த மாதிரி ஜெயபிரகாஷ் போன்ற பல பேருக்கு இவர் உதவி பண்ணியிருக்கிறாரு. நிறைய டைரக்டர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தில் சாப்பிட்ட பல பேர் எத்தனையோ இடத்துல பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. இப்படி மாபெரும் மனிதனா வாழ்ந்ததால தான் இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னும் மக்கள் கூப்பிடுறாங்க. 1991ஆம் ஆண்டு தமிழ் பட வரலாற்றிலேயே கண்டிடாத அளவு வசூல் படைத்த கேப்டனின் 100வது படமானது கேப்டன் பிரபாகரன். நடிகர் சங்கத்துல இவருக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ஆசைப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் சங்கத்தோடைய கடனை இவர் அடைச்சிருக்காரு. அதாவது 1,70,00,000 ரூபாய் இவர் கொடுத்திருக்காரு. இவ்வளவு ரூபாய் கொடுத்து கடன் அடைக்கிறாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அப்பா பேர் அழகர் சுவாமி, அம்மா பேர் ஆண்டாள். இவருடைய காலேஜுக்கு இவர் ஆண்டாள் அழகர் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டாள் அறக்கட்டளை, இவர் வாங்குற எல்லா சொத்துக்குமே இவருடைய அம்மா அப்பா பேர் தான் வச்சிருக்கிறாரு. இவருடைய அம்மா இவர் 1 வயசுல இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் என்ன அப்படின்னா ருக்மணி அம்மாள். இவரு கூட பிறந்த எல்லாருக்குமே இவர் தான் திருமணம் செய்து வைத்திருக்கிறாரு. அவங்க அப்பாவோட 2வது மனைவி, அவங்களுடைய குழந்தைகளுக்குமே இவர் தான் திருமணம் செய்து வைத்திருக்கிறாரு. கூட்டு குடும்பமாகவும் இருந்திருக்கிறாங்க.
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அவங்களுடைய பசங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் முக்கியம். அதே மாதிரி நீ பணம் சம்பாதிச்ச அப்படின்னா நீ நினைக்கிற லைஃபை உன்னால வாழ முடியும். பணம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியம். அதனால நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதி அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருத்தங்க நம்ம முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும், அதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்லாம் யாருமே சொல்லி தர்றது கிடையாது. ஆனா இவர் அவருடைய 2 பசங்களுக்குமே நம்மளால முடிஞ்ச உதவியை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு செய்யணும். பசின்னு ஒருத்தங்க வந்தா கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு போடணும். எப்பவுமே நமக்குன்னு இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவின்னு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காராம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மாநாட்டுக்கு 1500 கிலோமீட்டர் அளவுக்கு பேனர் வச்சிருக்காங்க. கேப்டன் வருக அப்படின்னு சொல்லி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் பேனர் வச்சு அவரை வரவேற்றிருக்காங்க. இவருடைய யூனிட்ல எல்லாத்துக்குமே சரிசமமான சாப்பாடு தானா. இவர் ஹீரோவா ஆக்ட் பண்றதுனால இவருக்கு நல்ல சாப்பாடும், இவருக்கு கீழே நிறைய சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வேற சாப்பாடும் கிடையாதான். எல்லாத்துக்குமே ஒரே சாப்பாடு தானா. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது தமிழ் பண்பாடு அப்படின்னா, வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது எம்ஜிஆரோட பாலிசி. அந்த பாலிசியை தன் வாழ்நாள் முழுவதுமே கடைபிடிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். வெள்ளம் அப்படிங்கிற விஷயம் எப்பவாது தான் வரும். ஆனா அப்போ நிவாரணம் கொடுக்கும் பொழுது இந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்பவுமே லேட் ஆக்குவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மத்திய அரசு அந்த பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய லேபிளை ஒட்டி அந்த லேபிள் பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிவாரணம் கொடுத்தாரு அப்படின்னா அதில் லேபிள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த நிவாரணம் போய் சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் சேரணும்னு நினைக்கிறவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸ்நேகன் அவர்கள் கேப்டனுக்காக பாடிய வரிகள்: கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை, ஏழைகளின் தோழனென போடு அவன் மேல. இந்த வரிகளை கண்டு கேப்டன் சொன்னாராம், என் ஆயுள் இருக்கும் வரை இந்த வரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று. எம்ஜிஆர் மற்றும் காமராஜர் அவர்கள் இறந்ததற்கு பின் ஒரு அரசியல்வாதி இருந்ததற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கலங்கியது என்றால் அது இவருக்கு மட்டும்தான், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டிஸ் ஒரு பொது இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு பதட்டத்தோட ஒரு 10-15 பவுன்சர்ஸை கூடவே கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனா 2001ஆம் ஆண்டுல நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய இறுதி ஊர்வலத்துல ஏதோ ஒரு கலவரம் வெடிக்குது. அந்த கலவரம் காட்டு தீயா பரவுறதுக்குள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெறும் அவர் தோல்ல போட்டிருந்த ஒரு துண்டாலேயே எல்லாத்தையுமே அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாரு. கோவிட் டைம்ல நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அவங்களுடைய சடலங்கள் எல்லாத்தையுமே புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சொந்த நிலத்தை அவர் கொடுத்தாரு. நீங்க என்னுடைய நிலத்துல இந்த சடலத்தை எல்லாம் புதைச்சிக்கோங்க அப்படின்னு. யாருமே இப்படி ஒரு செயலை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இடத்துல யாருமே சடலத்தை புதைக்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே மனுஷங்க தானே, இப்படி ஒரு மக்கள் ஒரு இடத்துல கஷ்டப்படும் பொழுது அப்போ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலத்தை கொடுத்தாரு புதைக்கிறதுக்கு. மக்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும், நான் அந்த இடத்துல கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வேன் அப்படின்னு சொல்ற விதமா அந்த நிலத்தை அவர் சடலத்தை புதைக்கிறதுக்காக கொடுத்தாரு. தீரத்தின் பிறப்பிடம், பேரன்பின் இருப்பிடம், இனி எவர் நிரம்பாது இவரிடம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசித்தவனுக்கு கவிஞன், வசித்தவனுக்கு கடவுள். உன் உபசரிப்பால் தான் சரிசமம் பிறந்தது, உன் தனி மனித முயற்சியால் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் கடன் எல்லாம் கரைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற விருதுமே கொடுத்திருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த்
விஜயகாந்த் அவர்கள் 2023ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாரு. இருந்தும் வாழ்ந்தார், இறந்தும் வாழ்கிறார். இந்த யுகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருப்பார் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.